இந்த வீடியோவை பார்த்துட்டு டே இன்னுமாடா அவங்க வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்பல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுதான் தப்பு. நாங்கள் ஆல்ரெடி கிளம்பிட்டோம். இது வந்து 2 நாள் வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே எடுத்த எல்லா கிளிப்ஸையும் வந்து நான் 3 வீடியோவை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா வினிஷ்காவை தட்டி எழுப்பி கொஞ்சி அவளை எழுப்புறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ எப்படியோ எழுந்திரிச்சிட்டா. நாங்களும் வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அன்றைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஐஷு கூட எங்களுக்காக வந்து சமைச்சு வச்சுட்டு இருந்தா. நான் எழுந்திரிச்சு போகிறதுக்குள்ளே சமைச்சிட்டா நிறையா. எனக்கு பிடிச்ச என்னோடய ஃபேவரெட் இட்லி கறி குழம்புலாம் வந்து பண்ணி வச்சுருந்தா. அதுதான் வந்து காமிச்சிட்டு இருந்தா. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் தொக்கு ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரான்ஸ்லாம் வச்சுருந்தா. எல்லாத்தையும் பார்த்துட்டு என் அம்மா சார் அப்படின்னு அபியும் நானும் சொல்கிற மாதிரி சொல்லும் போல் இருந்தது. ஏன்னா அம்மா வீட்டில் வந்து நான் இப்படி தானே இருப்பேன். எப்போ பார்த்தாலும் அம்மாவும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி தான் வந்து எனக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுத்துட்டா ஐஷு. அவங்க வீட்டுக்கு போனாலே இப்படி தான் அடுத்தடுத்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருப்பாள். எனக்கு வந்து எல்லாருமே அம்மா வீட்டுக்கு போனால் அப்படி தானே இருப்போம். எப்படி ஜாலியாக இருந்துட்டு வருவோம், நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு வருவோம் இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து ஐஷு வீட்டில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். இந்த ஃபீலிங் எப்படி ஐஷுக்கு புரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் 2 பேருக்குமே அம்மா இல்லை. ஸோ அதனால் வந்து அவளை நான் புரிஞ்சுக்குவேன், என்ன அவள் புரிஞ்சுக்குவா. ஸோ அதனால தான் நான் வந்து அவளுக்கு பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். இந்த மாதிரி ஒருத்தருக்காக நம்ம எடுக்கிற ஒரு சின்ன எஃபர்ட் தான் வந்து வாழ்க்கையை ரொம்ப அழகாக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப வந்து கிரிஞ்சாக பேசுவேன், பூமராக பேசுவேன். ஆனால் பேசுவோமே, தப்பு இல்லை கைஸ். ஏன்னா இதெல்லாம் தெரியாத ஆட்கள் இன்னுமே இருக்காங்க. ரெசிப்ரோகேட்டிங் த லவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கூட தெரியாமல் இருக்காங்க. அப்படி யூஸ் மட்டும்தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுங்க. நம்ம ஒன்றும் கடவுள் இல்லை. பீஸ்.